இப்ப விழுப்புரத்தில் சென்டரா வச்சிருக்கோம். 5 டீம் விழுப்புரம், 5 டீம் சென்னை. எவ்வளவு தேவை இருக்கிறோம், எங்கே தேவை இருக்கிறோம் அந்த பகுதிக்கு அனுப்புகிறோம். கோஸ்டல்லையும் கடற்படை சொல்லி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஹெலிகாப்டர் வேண்டி இருந்தால் அதுவும் தேவை இருக்கும் என்பதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக நாங்கள் சொல்லி வைத்திருக்கிறோம். கடற்கரை ஓரமாக யாரும் போக வேண்டாம். இன்னைக்கும் நாளைக்கும் 2 நாளைக்கும் கடற்கரை ஓரமாக யாரும் போக வேண்டாம். காற்றினுடைய மழை இருக்கிறதோ இல்லையோ காற்றினுடைய வேகம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே காற்று அதிகமாக இருக்கிற நேரத்தில் மழையும் சேர்ந்து கொள்ளும் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு பாதிப்பாகவும், குறிப்பாக அந்த செல்ஃபி எடுக்கிறவர்கள் கடற்கரை ஓரமாக போகாமல் இருப்பது நல்லது. அதாவது போட்டு சேதமாயிருந்தால் கணக்கெடுக்கிறாங்க. போட்டு சேதம், நெற்பயிர்கள் சேதம், வேறு விதமான விவசாய செடிகளோ அல்லது பயிர்களோ சேதம் எடுக்கும் என்று சொன்னால் அதையும் கணக்கெடுக்கிற பணிகளை 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே திங்கட்கிழமை இருந்தால் அந்த பணிகளை அதிகாரிகளோடு சேர்ந்து செய்ய முடியும். அதற்கு வேண்டிய நஷ்டஈடுகளை உடனடியாக முதலமைச்சர் வழங்க சொல்லியிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நகர்வையும் அவர் நேரடியாக கவனிக்கிறார்கள். அதான் ஒரு முக்கியமான சமாச்சாரம். என்னன்னா, அதிகாரிகளும் அமைச்சர்கள் மட்டுமல்ல, எங்களுடைய நகர்வுகளை, அதிகாரிகளுடைய நகர்வுகளை, மாவட்ட ஆட்சியினுடைய நகர்வுகளையெல்லாம் நேரடியாக முதலமைச்சர் பார்க்கிற காரணத்தால் இந்த புயலை மிக சாமர்த்தியமாக இந்த அரசாங்கம் சமாளிக்கும். இந்த புகார் எண்கள் அறிவிச்சிருக்கோம், எத்தனை புகார்கள் வந்திருக்கு, என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துருக்கோம் அந்த புகார் எண்களுக்கு? அந்த புகார் மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு நேற்று நாங்கள் 1 கோடி பேருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கோம். இந்த புயலை பற்றி 1,24,00,000 பேருக்கு இந்த புயலை பற்றி, புயல் வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதையெல்லாம் 1,24,00,000 பேருக்கு நாம் குறுஞ்செய்தியின் மூலமாக நாம் சொல்லி இருக்கிறோம். மொத்தம் இது 1264 புகார்கள் வந்திருக்கிறது. அதில் 1200 புகார்கள் அதை நாங்கள் சரி செய்திருக்கோம். எங்களுக்கு புகார்கள் வருகிற நேரத்தில் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு எந்தெந்த துறை சம்பந்தமாக புகார்கள் வருகிறதோ அந்தந்த துறைகளுக்கு நாங்கள் அனுப்பி தகுந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கோம். இப்ப நாளைக்கு நாகப்பட்டினத்தை தாண்டி வரும்போது கடலூர், விழுப்புரம் அப்படித்தான் நமக்கு பாதிப்பு வரும். அதனால கடலூர், விழுப்புரம் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்துக்கு நாங்கள் எச்சரிக்கை பண்ணியிருக்கோம். குறிப்பாக கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாங்கள் குறிப்பாக, ஏன்னா ஒரு புயல் வரும்போதும் கடலூர் தான் நிறைய பாதிக்கும், அவரையும் நாங்கள் எச்சரிக்கை செய்திருக்கோம். இல்ல முதலமைச்சர் தாயுள்ளத்தோடு தமிழ்நாட்டில் இருக்க யாரும் எந்த விதமான உயிரிழப்போ வேற பாதிப்போ வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு யாரும் அவசியம் இல்லாமல் வெளியே போக வேண்டாம் என்று முதலமைச்சர் வேண்டுகோளாக சொல்லியிருக்கிறார்கள். அதை பொதுமக்கள் தயவு செய்து கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு மானிட்டரிங் ஆஃபீஸர் இருக்காங்க. எங்கே அதிகப்படியான சேதங்கள் வருகிறதோ நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு 30ஆம் தேதி தெரிஞ்சால் அங்கே ஒரு அதிகாரியோ 2 அதிகாரியோ சம்பந்தப்பட்ட எந்த துறை அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த துறையை சார்ந்த உயர் அதிகாரிகளையும் அங்கே அனுப்புவதற்கு தயாராக இருக்கும். வானிலை ஆய்வு மையம் எந்த பகுதியில் கரையை கடக்கணும்னு தெளிவாக சொல்லணும்னு எந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்காங்க சார்? அவங்களும் நம்ம கண்ட்ரோல் ரூமு சிஆர்எஸ்ஆரும் கோஆர்டினேஷன் அவங்க எப்பயும் கோஆர்டினேஷனாக இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு தகவலையும் எங்களுக்கு சொல்கிறாங்க. நாங்கள் அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி இந்த கட்டுமானத்தில் இந்த உயரமாக ட்ரான் வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் குறைக்க சொல்லலாம் சார். அதை கொஞ்சம் குறைக்கணும். ஏன்னா ரொம்ப உயரத்தில் இருக்குது, காற்று அடித்தா அது கொஞ்சம் பாதிக்கும். அதையும் கொஞ்சம் உயரத்தை குறைச்சி ஒரு 2 நாளைக்கு உயரத்தை குறைச்சி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு அது வந்திருக்கும். அவர் தகுந்த நடவடிக்கை எடுப்பார்கள்.
இலங்கை நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. அது எடுக்கிறது ஒன்றும் பெரிய சிரமங்கள் நமக்கு இருக்காது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்கே இலங்கையில் மட்டுமல்ல, இந்தியா உலகத்தில் எங்கே தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களை அனாதையாக நம்முடைய முதலமைச்சர்கள் விடமாட்டார்கள். அவர் நான் இருக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் மீட்கக்கூடிய பணியை நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் செய்வார்கள். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் போன புயல் நேரத்தில் எவ்வளவு கேம்ப் இருந்துச்சோ அதே கேம்ப் ரெடியாக வச்சிருக்கோம். 6000 கேம்ப் ரெடியாக வச்சிருக்கோம். அவங்கள நம்ம வரும்போது எங்கெங்கே தேவை இருக்கோ அதை உபயோகப்படுத்திக்கிறோம்.